நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேஸ் டு நியூட்ரலைஸ் கர்மா அதுல வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் மர்சி டே 3 நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மா விதியை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மாவுடைய விதியை பயன்படுத்தி யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மித்த விதிகள் மாதிரியே நம்ம என்ன செய்ய முடியும்னா இதை வந்து செயல்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற சட்டங்கள் மாதிரியே தான் இதையும் நம்ம என்ன செய்யறோம்னா பயன்படுத்துறோம். பட் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நல்லா நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனா முழுமையா அந்த விஷயத்தை வந்து நம்மளால அகற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல நடுநிலையா அதை வந்து என்ன செய்ய முடியும்னா ஆக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பூமி வந்து பாத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு தன்மை வந்து அதுக்கு வந்து இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில தான் அது என்ன செய்யுதுன்னா செயல்படுது. மனிதன் வந்து இதை வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்றாங்க. எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா கட்டி அது மூலியமா என்ன செய்யறாங்கன்னா ஏறுறாங்க. அடுத்த ஒரு விஷயம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா வானத்துல பறக்கவும் என்ன செய்யறாங்கன்னா பண்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்து அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னா அழகா வந்து ஓவர் கம் பண்ண முடியுது. அதே மாதிரிதான் இந்த கர்மா சட்டத்துக்கும் இதே விஷயம்தான் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதை நம்ம பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னா அந்த கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். நம்மள ஓரளவுக்கு நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி போவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியா நம்ம என்ன செய்வோம்னா போவோம். இன்னும் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிஃப்ட்ல என்ன செய்வோம்னா போவோம். இன்னும் நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா வானத்துல வந்து என்ன செய்ய முடியும்னா பறக்க முடியும். சோ அப்ப நம்மளுடைய பிராக்டிஸ் வந்து இதுல வந்து முக்கியமான விஷயம். அப்ப இந்த கர்மா வந்து நம்மள வந்து பயம் காட்டுறதுக்காண்டி இதை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்காண்டி அவங்க என்ன செய்யலைன்னா சொல்லல. இது மூலியமா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயத்த வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இந்த கர்மா டீச்சிங்ஸை வந்து நம்ம கிளியரா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனவான வாழ்க்கையை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா தொடர்ந்து சுதந்திரத்தோட நம்மளால என்ன செய்ய முடியும்னா செயல்பட முடியும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து கவனமா நம்மளால திட்டமிட முடியும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதாவது என்ன பண்ணுனா நாம என்ன அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு சம்பந்தமா நம்மளால என்ன செய்ய முடியும்னா பிளான் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியும்னா அழகா வந்து என்ன செய்ய முடியும்னா அறுவடையும் பண்ண முடியும். பிளஸ் வந்து அதே விஷயத்த நம்ம என்ன செய்யலாம்னா எதிரும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கர்மா வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காண்டி தான் மாஸ்டர் வந்து 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரூலை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பாக்குறது லா ஆஃப் மர்சி அதை பத்தி நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். பிளஸ் வந்து லா ஆஃப் ஃபர்கிவ்னஸ் இதை மூணையும் நம்ம ஃபாலோ பண்ண போது நம்மளுடைய கர்மா வந்து என்ன செய்ய முடியும்னா அழகா நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் மர்சியை பத்தி சொல்லும் போது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொன் விதியை தான் நம்மள என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு கருணை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க கிட்டக்க நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கருணையோட நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும். இப்ப இதுக்கு வந்து ஒரு உதாரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னா கடவுள் கிட்டக்க போய் கேட்போம், உனக்கு வந்து என் மேல கருணையே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா கேட்போம். அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ முதல்ல எல்லார்கிட்டையும் கருணையா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி நீ வந்து எல்லார்கிட்டையும் கருணையா இருந்தா மட்டும்தான் கடவுள் கிட்டக்க இருந்து உனக்கு வந்து என்ன செய்யும்னா கருணை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நம்ம இரக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கியம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல வந்து என்ன செய்யும்னா இரக்கம் வந்து என்ன செய்யும்னா காட்டப்படும். எது மாதிரி காட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நோயே வந்து தீவிரமா இவ்வளவு காலம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட
அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராணிக் ஹீலருடைய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக என்ன செய்வாங்கன்னா அதுலேருந்து என்ன செய்வாங்கன்னா ஓவர் கம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில கேன்சர் பேஷண்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலர் கிடைக்கும் போது அந்த ஹீலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்களும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக என்ன செய்வாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதை என்ன செய்வாங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைத்திங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹீல் ஆவீங்க அப்படிங்கும் போது அவங்க அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் என்ன செய்யணும்னா அவ்வளோ நல்லா குறைஞ்சு டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஒருத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலையில் வந்து கேன்சரு, அப்போ அவங்களுக்கு வந்து தலை வந்து வெடிக்கிற அளவுக்கு பெயின் வந்து என்ன செய்யுமா இருக்குமா. பட் இந்த ஹீலிங் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெடிக்கிற அளவுக்கு பெயின் இல்லை, ஹெட்ஏக் கூட என்ன செய்யலைன்னா இல்லை. அப்போ இதை டாக்டர்ஸ்ட்டு சொல்லும் போது டாக்டர்ஸே என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு மிராக்கிள் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. அப்போ எப்போ இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம அடுத்தவங்க கிட்டக்க இரக்கம் காட்ட நம்மளுடைய கர்மா காரணமா நம்ம ஒரு சிவியரான டிசீஸை வந்து நம்ம எந்த மாதிரி கழிப்போம்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா நம்ம என்ன செய்வோம்னா அதுல இருந்து கழிச்சு வெளியில வருவோம். இதுக்கு வந்து மூணு விஷயம் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கருணை காட்டுறதன் மூலம் நீ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காயத்தை வந்து என்ன செஞ்சிருன்னா தவிர்த்துரு அப்படிங்கிறாங்க. அப்ப காயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் லெவல்ல நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அடுத்தாப்புல மன ரீதியாகவும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா காயப்படுத்தக்கூடாது. அடுத்தாப்புல வேர்ட்ஸாலையும் என்ன செய்யக்கூடாதுன்னா காயப்படுத்தக்கூடாது. அப்போ 3 லெவல்ல நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தாப்புல கொடூரமாக நடந்து கொள்வதன் மூலம் இதையும் என்ன செய்யக்கூடாதுன்னா தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நீ வந்து கொடூரமா என்ன செய்யாதுன்னா நடந்துக்கிடாத அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்போ ஒண்ணு வந்து என்ன செய்யணும்னா நம்ம கருணை காட்டணும். இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவான 2 விஷயங்கள் நம்ம எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்களை காயப்படுத்துறத வந்து நம்ம என்ன செய்யணும்னா தவிர்க்கணும். அடுத்தாப்புல அடுத்தவங்க கிட்டக்க வந்து கொடூரமா நடந்துக்கிறத நம்ம என்ன செய்யணும்னா தவிர்க்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். கொடூரமா நடந்து கொள்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருமகளை வந்து அவங்க மாமியார் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப அந்த மேரேஜ் ஆன புதுசுல வந்து ரொம்ப கஷ்டம் பெயின் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே நடந்த ஒரு விஷயம் தான். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப மாமியாருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுடைய பவர் எல்லாமே என்ன செஞ்சிருச்சுன்னா போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருமகளுடைய டேர்னு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க மாமியாரை வந்து என்ன செய்யறாங்கன்னா ரிவெஞ்ச் வந்து என்ன செய்யறாங்கன்னா எடுக்கிறாங்க. பயங்கரமா கொடூரமா என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்றாங்க. ஆனா இந்த மருமகளை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. ஏன்னா என்னை அந்த அளவுக்கு என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா நினைக்கிறாங்க. பட் நம்மளுடைய மாஸ்டர் வந்து அழகா சொல்றாங்க, அதாவது ரத்தத்துக்கு ரத்தம் காயத்துக்கு காயம் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே அது வந்து சரியாவே வராது அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா கிளியரா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இப்ப இவங்க மாமியாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப அந்த கஷ்டப்படுத்தினாங்கல்ல அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவியரான ஹெல்த் இஷ்யூல ரொம்ப என்ன செய்யறாங்கன்னா சஃபர் ஆறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணினதுதான் காரணம் அப்படிங்கறது என்ன செய்யலைன்னா தெரியல. அப்ப இவங்களுக்கு எப்போ அது தெரிய வந்து அந்த நபர்கிட்டக்கு இவங்க நிறைய மனசார மன்னிப்பு கேட்டு நான் அன்னைக்கு பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்ல வந்து என்ன செய்ய முடியும்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா அவேர்னஸ் இருக்கணும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். இதே இது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு அவருடைய குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் என்ன செய்வாருன்னா கண்டமானிக்கு என்ன செய்வாருன்னா அடிப்பாரு. அப்ப இது வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு மட்டும் நிறைய அடி வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்புறம் ஒரு ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பையன் நல்லா வளர்ந்துட்டான். இவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தளண்டு அந்த போன ஏஜ்ல
இப்ப பையன் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதே மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா அவங்க அப்பாவை வந்து என்ன செய்யறாருன்னா அடிக்கிறாரு. அப்ப வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஜ்ல நான் எவ்வளவு அடி வாங்கினேன், இவர் எப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணாரு, நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, ஆர்கியூ எல்லாமே என்ன செய்யறாருன்னா பண்றாரு. பட் வந்து இது எந்த மாதிரி அவரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஃபினான்ஷியலா அவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் வந்து என்ன செஞ்சிருதுன்னா வந்து அவரால் என்ன செய்ய முடியலன்னா க்ரோ ஆக முடியாம என்ன செய்யறாருன்னா சஃபர் ஆகுறாரு. அப்போ நம்ம ஹீலிங்க்கு வரும்போது நம்ம அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்க தான் இதுல வந்து என்ன பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை வந்து என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. பட் நம்மள இதை வந்து நீங்க சரி அப்படின்னு நினைச்சாலும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு வன்மத்துக்கு வன்மம் வந்து தீர்வு வந்து என்ன செய்யாதுன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய வளர்ச்சி வந்து என்ன செய்யும்னா இருக்கும். நம்ம கூட நினைக்கலாம் அவங்க என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, அப்ப நான் அவங்கள வந்து நினைக்கிறதுனாலயோ அவங்கள நான் திட்டுறதுனாலயோ என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய லைஃப் தான் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்ன செய்யுதுன்னா பாதிக்கப்படுது. அதனாலதான் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய இப்ப நீங்க வந்து அட்வான்ஸ் பிளானிங் ஹீலிங் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் மேல நீங்க வந்து கருணை செலுத்துங்க அப்படிங்கறத என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம அப்ப நான்வெஜ் சாப்பிடல, அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அனிமல்ஸ் கிட்டக்க நம்ம என்ன செய்யறோம்னா கருணை காட்டுறோம். அப்ப கருணை காட்டும் போது நம்மளுடைய லைஃப்ல வந்து கருணை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம் ஒரு சஃபரிங்ஸ் இருக்கு அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இரக்கம் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இரக்கத்தை ஃபாலோ பண்ணும் போது நம்ம என்ன செய்யலாம்னா பியூர் வெஜிடேரியனா ஆகும்போது நம்மளுடைய கர்மா வந்து என்ன செய்யும்னா பெரும் அளவுல என்ன செய்யும்னா குறைக்கப்படும். அதோட ரீசன் வந்து இதுதான் ரீசன் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்த்ல வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா அதுக்கும் மாஸ்டர் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருணையோட நீ வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யணும் உன் வருமானத்துல இருந்து ஒரு 10% என்ன செய்யணும் குடு அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது உனக்கு வந்து நீ கருணையோட அடுத்தவங்களுடைய துயரத்தை வந்து நீ துடைக்கும் போது உன்னுடைய கஷ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யப்படும்னா ஹீல் ஆகும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதை வந்து கருணையின் பேர்ல நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பண்ண சொல்றாங்க. இது வந்து 2வது விஷயம். 3வது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன செய்யணும் மன்னிப்பு கொடுத்து பழகிக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன தப்பெல்லாம் நீ பெரிய விஷயமாக்கி நீ ரொம்ப ஒரு கோபப்பட்டு எரிச்சல் எல்லாம் நீ பட்ட அப்படின்னா யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உன் லைஃப்ல வந்து ஒரு சின்ன விஷயத்த அதுவும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா தான் என்ன செய்யணும்னா உன் லைஃப்ல கொண்டுட்டு போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நம்ம அதுல என்ன செய்யணும்னா கிளியரா இருக்கணும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நீ வந்து ரொம்ப ஒரு வேளை வந்து அவங்க உண்மையாவே தப்பு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீ வந்து அவங்க மேல நீ கடுமையா என்ன செய்யறன்னா கோபப்படுற பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா நீ நடந்துக்கிடுற அப்படின்னா ஒரு தரத்துக்கு 2 தரம் நீ வந்து யோசிச்சு செயல்படு அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அது தவறாவே இருந்தாலும் நீ வந்து யோசிக்காம என்ன செஞ்சிடாதன்னா செயல்படாத. இதே விஷயம் வந்து உன் லைஃப்ல நடந்ததுன்னா நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீ வந்து அவங்களையும் என்ன செய்யணும் நடத்து அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அது மன்னிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு தப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம வந்து 10 பேர் முன்னாடி காட்டி அசிங்கப்படுத்தி அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அவருடைய மனசு வந்து எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அவர் லைஃபுக்கு என்ன செய்ய மாட்டாருன்னா அந்த அசிங்கத்தை வந்து என்ன செய்ய மாட்டாருன்னா மறக்கவே என்ன செய்ய மாட்டாருன்னா மாட்டாரு. இதனால என்னுடைய பேரு எல்லாமே என்ன செஞ்சிருச்சுன்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அப்ப நம்ம அதை வந்து தண்டிக்கலாம். பட் என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான முறையில என்ன செஞ்சுக்கலாம்னா அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு என்ன செய்யலாம்னா கண்டிக்கலாம். இது மாதிரி என்ன செய்யலாம்னா பண்ணலாம். சிலர் நீங்க பார்த்திருப்பீங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து கூட என்ன செய்வாங்கன்னா ஃபேஸ்புக்ல கூட என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. அது அவங்களுடைய க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ்ஸா தான் இருப்பாங்க. அவங்க பண்ண ஒரு தப்பை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அவங்க வந்து எவ்வளவு அராஜகமா அந்த பர்சன் கிட்டக்க நடந்துகிட்டாங்களோ அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பப்ளிசிட்டி என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவங்க மாத்தி நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரோட போய்
சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படும் போது அவரால் வந்து அந்த விஷயத்த வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாம என்ன செய்வாங்கன்னா சிரமப்படுவாங்க. அப்ப அந்த ஆங்கிள் இவங்க யோசிச்சு இவங்க என்ன செய்ய சொல்றாங்கன்னா செயல்பட சொல்றாங்க. அப்போ கொடூரமாவோ இல்ல நீ வந்து ஒரு கோபமா நீ செயல்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கருணைக்கு உண்டான அடியில தான் இதை என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அடுத்து மாஸ்டரோடைய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெய்வீக நியதியை தெய்வீக இரக்கத்தால் சமநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வந்து இது வந்து கடவுளுடைய நீதி, இதுதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இரக்கத்தினாலேயே நம்மளால என்ன செய்ய முடியும்னா அதை ஃபாலோ பண்றது மூலியமா நம்மளால அழகா நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டி கொடுக்க போறோம். செகண்ட் ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிஸ்னஸ்க்காண்டி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, பிஸ்னஸ்ல நம்மளுடைய கிளைண்ட் யாரையாவது என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. கிளைண்ட்டோ இல்லை உங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்க யாரையாவது என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா மன்னிப்பு கொடுக்கலாம். ஒருவேளை வந்து அவங்க கிட்ட நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நல்லதா மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த நபர் இவ்வளவுக்கான நம்மளை படுத்துறாரு அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு எண்ணம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம இந்த மன்னிப்பு கொடுக்கும் போது ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகும்னா நல்ல பெஸ்ட் ஆகும். ஒருவேளை வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு நீங்க வந்து மன்னிப்பு கொடுக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா அதை கொடுத்துட்டு நம்ம கிரேட் இன்வெகேஷன் பண்ணிக்கலாம். கிரேட் இன்வெகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன்ல வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டிராவல் பண்ணலாம். நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் டிராவல் பண்ணலாம். லவ் எனர்ஜி வரும்போது நம்ம என்ன செய்யலாம்னா நல்ல ஹையர் வேர்ல்டுக்குள்ள என்ன செய்யலாம்னா போகலாம். தேர்ட் பேராகிராஃப் கடவுளுடைய குட்வில் வரும்போது குருமார்கள் கிட்டக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம், ஹீலிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஃபோர்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம பழையபடியும் மொழி வழியா நம்ம என்ன செய்யலாம்னா டிராவல் பண்ணி இங்க வந்துடலாம். ஸோ ஃபிஃப்த் பேராகிராஃப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கையை ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. நீங்கள் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ்ல நம்மளுடைய கஸ்டமர் இல்லைன்னா உங்களுடைய டீலர்ஸ் யாருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. நீங்கள் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷன்ல வச்சுக்கலாம். வேர்ல்டு அப்படி ஒரு சின்ன பந்து மாதிரி நினைச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light steam forth into the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love steam forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது.
நம்மளுடைய ஏரியா முழுவதும் நல்ல அன்பு சக்தியினால் நிரப்பப்படுகிறது. நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் இந்த அன்பு சக்தியானது எல்லாத்தையும் அழகாக பிரேக் பண்ணுது. இப்போ நம்மளுடைய ஏரியா மக்களுக்குள்ள இந்த அன்பு சக்தியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய எமோஷனல் பாடியில் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், பென்டப் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட்டு நல்ல பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் எல்லாருடைய மென்டல் பாடிக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் பிளஸ் கன்ஃபியூஷன்ஸ் இவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. நீக்கி பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகின்றது. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நல்ல தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக அன்பினாலும் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குள்ளும் இந்த ரெண்டு எனர்ஜியானதும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அவர்களுடைய எல்லா ஆறாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயுற்ற சக்திகளும் நீக்கப்பட்டு அவங்களுடைய ஆறா முழுவதும் தெய்வீக ஒளியினாலும் தெய்வீக அன்பினாலும் தெய்வீக சக்தியினாலும் நிரப்பப்படுகின்றது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் முழுவதும் எல்லா இடங்களுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி இறங்குகிறது. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குள்ளும் இந்த மூணு எனர்ஜியானதும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது அவங்களை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது நம்மளுக்குள்ளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆறாக்குள்ளும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது ஒரு தணலாட்டம், ஒரு பாலமாட்டம் இருக்கிறது. நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாரும் கை கோர்த்து நல்ல பாதுகாப்பான முறையில் நம்ம குருமார்களுடைய கைகளை பிடிச்சிட்டு நம்ம இந்த ஒளிக்குள்ள நம்ம அழகா டிராவல் பண்றோம். இப்போ நம்மளுடைய ரூம் அப்படியே பார்க்குறோம், நம்மளுடைய மொட்டை மாடி அப்படியே பார்க்குறோம், ஸ்கையை பார்க்குறோம், மேலே அப்படியே ட்ராவல் பண்ணுறோம், நல்ல ஸ்டார்ஸ் பார்க்குறோம், நல்ல மேலே ஹைட்டுக்கு நல்ல போயிட்டே இருக்கிறோம், நல்ல குளோப்ஸ் எல்லாமே அப்படியே பார்க்குறோம், நல்ல ஹையர் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே போகிறோம். நம்ம போகும்போதே இங்கே நம்மளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும் மௌனத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நல்ல அந்த டிவைனோடைய பிளேஸ்க்குள்ளே நம்ம இப்போ அப்படியே போகிறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல ஹையர் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நம்ம குருமார்கள் வந்து அழகாக ஸ்பீச் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அங்கே உட்காந்து நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்து அழகாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கேட்குறோம். நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் அவங்க அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத எல்லா விதமான கார்டு லிங்க்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா அழகாக கட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தேவையான ஹீலிங்ஸு பிளஸிங்ஸு எல்லாமே அங்கே கிடைக்குது, நம்மளுக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையான கொஸ்டினை அந்த இடத்துல வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா அதை கேளுங்க. ஏன் எனக்கு இந்த விஷயம் இன்னும் சால்வ் ஆகலை, அதுக்கு உண்டான கேள்வியை வந்து என்ன செய்யுங்கன்னா அந்த இடத்துல வைங்க.
அதுக்குண்டான சொல்யூஷனையும் கேளுங்க. நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன் நம்மளுக்குள்ள டவுன்லோட் ஆயிடுச்சு. டிவைன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அது நம்மளுக்குள்ள நல்லா போயிடுச்சு. நம்மளுக்கு சரியான நேரத்தில் அந்த ஆன்சர் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வெளிப்படும். From the center which we call the human race, let the plan of love and light work out and we seal the door where evil dwell. பழையபடியும் அதே தனல் வழியாக நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே கீழே இறங்கி வரோம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஒத்துமையாக சந்தோஷமாக நம்ம இருக்கிறோம். அப்படியே அந்த தனல் வழியாக நல்ல ஹீல் ஆகிட்டோம், அழகாக வெளியில் வரோம். நல்ல குளோப்ஸு, ஸ்கைஸ் பார்க்குறோம், ஸ்கைஸ்லேருந்து ஸ்டார்ஸு. அப்போ அப்படியே கீழே இறங்கி வரோம். நம்ம வீட்டோட மொட்டை மாடி, அங்கேருந்து நம்மளுடைய ரூம்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய இடத்துக்குள்ளே அழகாக வந்துட்டோம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சுற்றி சூழ போடப்படுகிறது. இது ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சுற்றி சூழ போடப்படுகின்றது. ஓம் ஓம் To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Chinadili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of this great invocation, thank you in full faith. So be it. மெதுவா inhale பண்ணிக்கலாம், மெதுவா exhale பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.